ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்டின்னா, அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணி 7 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவங்களுக்கு வந்து பேபி வேணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க டியூப் ரிவர்சல் ஆப்ரேஷன் பண்ணி பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அத ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல்ல. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது அத படிச்சதும். ஸோ இதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ற எல்லாருக்குமே பிரெக்னன்சி பாசிட்டிவா வரணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களா இருந்தா, முக்கியமான ஒண்ணு முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ஹெல்தி ஃபுட்டு நீங்க எடுத்துக்கணும். ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட ஃபுட்டுல சாப்பாட வந்து அதிகமா சாப்பிடணுன்றது கிடையாது. சாப்பாடுல வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதுனால, அந்த அரிசி சாதம் இருக்கு இல்லையா, அத வந்து நீங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு, அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து காய்கறி, கீரை, பழங்கள் இந்த மாதிரி நெறைய எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். இந்த மாரி ஃபாலோ பண்ணணும். அடுத்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறது. கண்டிப்பா எக்ஸர்சைஸ் பண்ணணும். உங்களால பண்ண முடியும். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல, என்னால பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எக்ஸர்சைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து யோகா பண்ணலாம். ஃபெர்டிலிட்டி யோகான்னு இருக்கு. அத நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஓவுலேஷன் வந்து சரியா நடக்கல. எனக்கு வந்து ஓவுலேஷன் வந்து டிலே ஆகுது. சரியா நடக்க மாட்டேங்குது. இன்ஜெக்ஷன் போட்டும் எனக்கு ஓவுலேஷன் நடக்கல அப்படின்றவங்கலாம், நீங்க ஃபெர்டிலிட்டி யோகா ட்ரை பண்ணலாம். எக்ஸர்சைஸ் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க, எக்ஸர்சைஸ் வந்து என்னால பண்ண முடியாது. பேக் பெயின் இருக்கு. வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றவங்கலாம், நீங்க கண்டிப்பா வாக்கிங்காவது போகணும். ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்க டெய்லி வாக்கிங் இத வந்து ஒரு ரொட்டீனாவே நீங்க வச்சுக்கலாம். காலையில உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப நடக்கலாம். காலையில உங்களுக்கு டைம் கிடைச்சா, காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் நடக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஈவினிங் நடக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நடக்கலாம். எப்போ வேணா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க வாக்கிங் கண்டிப்பா போணும். அதுக்கு நீங்க வீட்டு வேலை செய்றப்போ நடக்கிறது, வீட்டுக்குள்ள நடக்கிறதுலாம் வந்து வாக்கிங் கணக்குல வரவே வராது. நீங்க தனியா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரமாவது டைம் ஒதுக்கணும் வாக்கிங்க்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நடக்கும்போது, எக்சர்சைஸ் பண்ணும்போது, யோகா பண்ணும்போது நமக்கு வந்து மனசும் வந்து ரிலாக்ஸ் ஆகும், உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட யூட்ரஸ் இருக்கு இல்லையா? கர்ப்பப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்படி கிடைச்சா மட்டும் தான் நமக்கு ஓவுலேஷன், இம்ப்ளான்டேஷன், பிரெக்னன்சி எல்லாமே வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இத வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து லேட்டா தூங்குறவங்களா இருந்தா, இல்ல வந்து நைட் வந்து சரியா தூக்கம் வராது எனக்கு, டீப் ஸ்லீப் இருக்காது அப்படின்றவங்களா இருந்தா, உங்களுக்கு கண்டிப்பா ஹார்மோன் ப்ராப்ளம் அல்லது ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிரெக்னன்சி தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 3ம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெல்தி ஃபுட். 2வது வந்து எக்ஸர்சைஸ் பண்றது, ஃபிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறது அல்லது வாக்கிங் போறது. 3வது வந்து தூக்கம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசையும், உடம்பையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னாலவே, உங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே பிரெக்னன்சி டிலே ஆகறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் தான். அதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு பிரெக்னன்சி தள்ளி போகும். ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸ்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க வந்து உங்களுக்கு வந்து இவ்ளோ நாள் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயி. நீங்க வந்து ஏன் இன்னும் பிரெக்னன்ட் ஆகாம இருக்கீங்க? ஏன் பிரெக்னன்ட் தள்ளி போகுது? அப்படின்னு சொல்லி உங்கள யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம உடம்பு எப்படி இருக்கு? நம்ம எப்படி பண்றோம்? எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றோம்? அந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ, அத மனசுல வச்சு, நமக்கு வந்து ஹெல்தியான பேபி வேணும். அத மனசுல வச்சு நீங்க இதெல்லாமே ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு கண்டிப்பா பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆக வாய்ப்பு இருக்கு. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு சொல்லுவீங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் டேட் வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கணும். ஓவுலேஷன் டேட் உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்க போது, உங்களோட ஃபெர்டைல் விண்டோ எது அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபெர்டைல் விண்டோ கண்டுபிடிக்கிறது வந்து எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு இல்லையா? அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போத்துலேருந்து உங்களோட ஃபெர்டைல் விண்டோ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எக் மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது எக்கோட ஒயிட் இருக்க மாரி ஸ்லிப்பரியா வழவழப்பா அந்த மாரி இருக்கும். அந்த மாரி இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து உங்களோட ஃபெர்டைல் விண்டோல இருக்கீங்க. ஸோ அது அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நீங்க எப்போ பார்க்குறீங்களோ, அப்போலேருந்து நீங்க சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கணும்.
ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து உங்களுக்கு நீங்க வந்து ரெகுலரா உங்களோட சிம்ப்டம்ஸ் நோட் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சு எப்போ உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, எப்போ உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்குது. ஓவுலேஷன் நடக்கிறது வந்து நீங்க வந்து அடிவயிறு வலி, முதுகு வலி இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இத வந்து நீங்க நோட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்றவங்களுக்கும் உங்களுக்கு ஓவுலேஷன் டேட் வந்து என்னைக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க சேர்ந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து ஹெவியா வெயிட் தூக்குறது, மாடிப்படி ஏறி இறங்குறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே அவாய்ட் பண்ணணும்னு சொல்லல. உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து இப்போ தான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா எல்லா வேலையும் எப்பவும் போல நீங்க எல்லாமே செய்யலாம். எக்சர்சைஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதேபோல நீங்க வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்திருக்கிறத வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இதுவும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. ஏதாவது பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றவங்க, பிரெக்னன்சி தள்ளி போகுது. ரொம்ப நாளா ட்ரை பண்றோம். ஆனா பிரெக்னன்ட் ஆக முடியல. ஏன்னு தெரியல. எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. அந்த மாரி சொல்றவங்களுக்கு நீங்க ஓவுலேஷனுக்கு அப்புறம் சேர்ந்திருக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பிரெக்னன்சி ஜர்னி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க நீங்க தாராளமா சேர்ந்திருக்கலாம். அதில ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா டிலே ஆகுறவங்க நீங்க அவாய்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே, உங்களுக்கு பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல் ஆக வாய்ப்பு இருக்கு. இம்ப்ளான்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், ஓவுலேஷனுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஹார்மோன் வந்து புரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன். இதுதான் இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம பேபிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து புரொஜெஸ்ட்ரான் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா தான் நமக்கு இம்ப்ளான்டேஷனும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். புரொஜெஸ்ட்ரான் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி போறீங்க, டாக்டர் கிட்ட போறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அவங்களே வந்து புரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓவுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எக் ரப்ச்சர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போகல, நான் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களாம் நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட் எடுத்துக்கணும். எந்த மாதிரி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆரஞ்ச், லெமன் இந்த மாதிரி இருக்க ஃப்ரூட், அதுக்கப்புறம் போமோகிரானட் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு அப்புறம் எடுக்கும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை பூஸ்ட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ப்ரூஃப் ஆனது, சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆன ஒரு ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கணும், நட்ஸ், பாதாம், அதுக்கப்புறம் ப்ராக்கலி, அவகேடோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து நேச்சுரலாகவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதைகள், அதுக்கப்புறம் எள்ளு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உங்களுக்கு அதுவுமே வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே பாசிட்டிவ் வரணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.